வணக்கம். நம்ம வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? சிலருக்கு மட்டும் எப்படி வெற்றி கிடைக்குது, சிலருக்கு ஏன் தோல்வி? இதெல்லாம் எது தீர்மானிக்குது? இந்த மாதிரி கேள்விகளுக்கு பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே அகத்தியர்னு ஒரு சித்தர் ரொம்ப எளிமையான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பதில சொல்லியிருக்காரு. அந்த ஞானத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். நம்ம பார்க்க போற எல்லா விஷயத்துக்கும் இதுதான் அஸ்திவாரம். உன் எண்ணங்கள் எவ்வளோ பெரியதாக இருக்கின்றதோ அவ்வளோக்கு அவ்வளோ உயர்வாய். சிம்பிளா சொன்னோம்னா நம்மளோட உயர்வுக்கு ஒரே ஒரு அளவுகோல் தான். அது நம்ம எண்ணங்களோட உயரம்னு அகத்தியர் சொல்றாரு. இது ஏதோ ஒரு பழமொழி மட்டும் கிடையாதுங்க. இது நம்ம வாழ்க்கைக்கே ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி. வாங்க, இந்த ஞானம் எப்படி வேலை செய்யுதுன்னு கொஞ்சம் உள்ள போய் பார்க்கலாம். முதல் பகுதிக்குள்ள போலாம். உங்கள் எண்ணம், உங்கள் வாழ்க்கை. இத பார்த்துட்டு இது ஏதோ மோட்டிவேஷனல் ஸ்பீச் மாதிரி நினைக்காதீங்க. அகத்தியர் சொன்னதுபடி இது ஒரு யூனிவர்சல் லா, அதாவது பிரபஞ்சத்தோட ஒரு அடிப்படை விதி. நம்ம உள் மனசு எப்படி நம்ம வெளி உலகத்தை உருவாக்குதுன்னு இப்ப பார்க்கலாம். இதோட கான்செப்ட் ரொம்ப சிம்பிள் ஆனா ரொம்ப பவர்ஃபுல். நம்ம பார்க்குற உணர்ற இந்த வெளி உலகம் இருக்கு இல்லையா, அது வேற ஒன்றும் இல்ல. நம்ம மனசுக்குள்ள நாம திரும்ப திரும்ப என்ன நினைக்கிறோமோ அதோட ஒரு நேரடியான ரிஃப்ளெக்ஷன் தான். இன்னொரு மாதிரி சொல்லணும்னா நம்ம வெளி வாழ்க்கை நம்ம உள் மனசோட ஒரு கண்ணாடி, அவ்வளவுதான். சரி, இந்த தத்துவம் எல்லாம் ஓகே. ஆனா இத நம்ம வாழ்க்கையில எப்படி பயன்படுத்துறது? அதுக்கு தான் அகத்தியர் ரொம்ப எளிமையான ஆனா பவர்ஃபுல்லான 2 அட்வைஸ் கொடுக்கறாரு. இதுதான் ஒரு உயர்ந்த வாழ்க்கைய வாழறதுக்கான வழி. அகத்தியர் சொல்ற அட்வைஸ் ரொம்பவே தெளிவா இருக்கு. ஒரு உயர்ந்த வாழ்க்கையை அடைய 2 சாவிதான் சொல்றார். 1, எப்பவும் ஒரு நல்ல மனசோட இருக்கிறது. 2, தூய்மையான எண்ணங்களை கெட்டியா பிடிச்சுக்கிறது. இந்த 2 இருந்தா போதும், நாம அடுத்த லெவலுக்கு போயிடலாம். அப்போ தூய்மையான எண்ணம்னா என்ன? அது சும்மா கெட்டதை நினைக்காம இருக்கிறது மட்டும் இல்ல. அதுக்கு மேல மனசுல வன்மம், பொறாம மாதிரி எந்த ஒரு நச்சு எண்ணமும் இல்லாம பாத்துக்கிறது. தெளிவு, நல்லது, உயர்ந்த லட்சியங்கள், இதுக்கு மட்டும் நம்ம மனசுல இடம் கொடுக்கறது. இதை நாம ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்ப கான்ஷியஸா செய்யணும். இங்கதான் ஒரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் வருது. இந்த அட்வைஸை ஃபாலோ பண்றது வெறும் மன அமைதிக்காக மட்டும் கிடையாது. அகத்தியர் ஒரு தெளிவான ப்ராமிஸ் தர்றாரு. நீங்க உங்க எண்ணங்களை தூய்மையா வச்சுக்கிட்டா உங்க வாழ்க்கை தரம் உயர்ந்தே தீரும். இதுல சந்தேகமே இல்ல. இது ஒரு ஆப்ஷன் கிடையாது, இது ஒரு நிச்சயமான விளைவு. இப்போ நாம இந்த போதனையோட மைய பகுதிக்கே வர்றோம். அதாவது உயர்வு தாழ்வோட ரகசியம். நம்ம எண்ணங்களுக்கும் நம்ம தலைவிதிக்கும் ஒரு நேரடியான, தவிர்க்கவே முடியாத ஒரு கனெக்ஷன் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஸ்லைட பாருங்க, எவ்வளவு சிம்பிளா இருக்க. உயர்ந்த எண்ணங்கள் உயர்ந்த வாழ்க்கைக்கு வழிவடுக்குது, தாழ்ந்த எண்ணங்கள் தாழ்வான வாழ்க்கைக்கு தள்ளுது. குரு இதை ஏதோ நடக்கலாம் நடக்காமலும் போகலான்னு சொல்லல. இது ஒரு விதி, புவியீர்ப்பு விசை மாதிரி ஒரு உறுதியான விதி. நம்ம வாழ்க்கை மேல போகுதா இல்ல கீழே வருதாங்கிறது நம்ம எண்ணங்களோட உயரத்தை மட்டும்தான் பொறுத்திருக்கு. இதுதான் அந்த பிரபஞ்ச விதி. இதுவரைக்கும் நாம எண்ணங்களை பத்தி பார்த்துட்டோம். சரி, நல்லா யோசிச்சா மட்டும் போதுமா? செயல் வேண்டாமா? அகத்தியரோட போதனையில கடைசி பகுதி நம்ம சிந்தனைக்கும் செயலுக்கும் நடுவுல ஒரு பாலத்தை உருவாக்குது. நம்ம உள்ளத்தையும் வழியையும் எப்படி ஒன்னா இணைக்கிறதுன்னு பாப்போம். குருவோட இந்த கடைசி அட்வைஸை பாருங்க. முதல்ல படிக்கும்போது கொஞ்சம் குழப்பமா இருக்கலாம். இவர்களை நினைத்து அப்படின்னா இங்க இவர்கள்னு சொல்றது சிவனடியார்களை, அதாவது ஒரு உயர்ந்த லட்சியத்தை உங்க மனசுல வச்சுக்கோங்கன்னு சொல்றாரு. அப்புறம் பாடல பாடுன்னு சொல்றது நாம இந்த உலகத்துல செய்யற செயல்களுக்கான ஒரு மெட்டஃபர். நம்ம செயல்கள் எல்லாமே நம்ம மனசுல இருக்கிற அந்த உயர்ந்த கவனத்தோட வெளிப்பாடா இருக்கணும். பாருங்க, இது ஒரு முழு சர்க்கிள் மாதிரி. முதல்ல என்ன உயருது, அப்புறம் கவனம் ஒரு இடத்துல குவியுது, அதிலிருந்து செயல் பிறக்குது. கரெக்ட். நம்ம செயல்கள் எல்லாம் நம்ம எண்ணங்களோட இசைதான். நாம வெளியே என்ன பண்றோங்கிறது உள்ள நாம யாருங்கிறதோட ஒரு எக்ஸ்பிரஷன் தான். நம்ம செயல்கள் நம்ம எண்ணங்களோட மியூசிக் மாதிரி. இந்த முழு விஷயத்தையும் நாம இந்த ஒரு முக்கியமான கேள்வியோட முடிக்கலாம். இந்த பழங்கால ஞானத்தை உங்க வாழ்க்கையோட பொருத்தி பாருங்க. ஒரே ஒரு நிமிஷம் யோசிங்க. இன்னைக்கு இப்போ உங்க எண்ணங்கள் உங்களை எங்க கூட்டிட்டு போகுது? மேலையா இல்ல கீழையா? அகத்தியர் சொன்ன மாதிரி உங்க உயர்வும் தாழ்வும் உங்க கையில தான் இருக்கு. பதில் உங்ககிட்ட தான் இருக்கு. நன்றி.